சீமானுக்கு ஆதரவாக பேசிய நடிகையை தேசடியா என இழிவாக பேசிய திராவிட கும்பல் யூடியூப் ரூட்டர்ஸுக்கு செருப்படி பதில் இதோ. இந்த காணொளி வாயிலாக நம்ம முதல்ல தெரிவிக்க வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா, நிறைய திராவிடர்களும் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அதை நீங்கள் பதிவு செய்யலாம். அதே கருத்துக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னாலும் எதிர்கருத்தும் பதிவு பண்ணலாம். அதில் தவறு கிடையாது. ஜனநாயகத்தில் அது எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஆனால் கேள்வி கேட்பவர்களையே அவங்க யாருங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணுறது, அவர்களை இழிவுபடுத்துவதுங்கிற ஒரு மடத்தனமான செயலை தாத்தா காலத்து திமுகங்கிறத இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அருவருப்பான செயல் தான் இப்போ இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் வழியாகவும் வெளிப்படுகிறது. நிகழ்வு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய மாநாட்டை திருச்சியில் நடத்தியிருந்தாங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா நடிகர்கள் பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் திமுக காசு கொடுத்து கூட்டம் வந்துடும், அதிமுக கூட்டம் கூட்டிடும், இவருக்கு யாருமே இல்லை, இப்போ யாருமே இல்லாமல் கிடக்கிறாருங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் மாநாடு அப்படின்னு ஒன்று போடுறாரு. அங்கே வந்த கூட்டம் எண்ணில் அடங்காதவை. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக அங்கே களத்தில் இருந்ததை பார்க்க முடிகிறது. அந்த நிகழ்வின் போது அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு கொடியை அவர் ஏற்றினார். அதில் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் மூர்க்கமாக அவரால் அதை கடிந்து கொண்டு அந்த மேலே ஏற்றுற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இருக்குது. அதை சிலர் படம் பிடித்திருக்காங்க. அதை பதிவேற்றும் போது உடனடியாக அதை எடுத்து கொடியேற்றும் போது கூட குடிச்சிட்டு வந்திருக்கான் குடிகார பையன் சொல்லிட்டு இழிவாக பேசியிருக்காரு இந்த யூடியூப் ரூட்டர்ஸ். நிகழ்வு என்ன அப்படின்னா, நிச்சயமாக அந்த கொடியேற்றுற எல்லாருக்குமே, அறிவிருக்கிற எல்லாருக்குமே தெரிகிற ரொம்ப சாதாரண விஷயம். இன்னும் சொல்ல போனால் மாலை நேரத்தில் நம்ம கொஞ்சம் மேலே, அதாவது இன்னும் மொட்டை மாடியிலையோ இன்னும் கொஞ்சம் நம்ம உயரமான ஒரு இடத்துல வேலை செய்கிறதுக்கோ எங்கன்னா போனாலே நமக்கு தெரியும் காற்று எப்படி வீசும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அகலமான ஒரு துணி, அந்த துணிங்கிறது நான் கொடியை சொல்கிறேங்க. அது மேலே ஏற்றும்போது எப்படி அலாயும், அதை அலாயும் போது நம்ம ஏற்றுற அந்த கொடியை, அந்த கயிறு நம்மளை எப்படி இழுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடி ஏற்றுறவங்களுக்கு தெரியும். இது சமீப காலங்களில் பல தலைவர்கள் பார்த்திங்கன்னா ரிமோட் பட்டனில் அழுத்துறது, இந்த மாதிரியான பல வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அவராக இதை செய்ய வேணும்னு சொல்லிட்டு கூட யாரும் உதவியாளர் கூட வைக்கல, அவரே பிடிச்சி இழுத்து அந்த விடயத்தை செய்து முடித்திருக்காரு. அதை இந்த மாதிரி பேசியிருக்கான். இது பார்த்திங்கன்னா இந்த அவதூறு பரப்புறது தான் இவங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு நடிகை கஸ்தூரி அவர்கள் கேள்வி எழுப்பும்போது அவர்களை தேசடியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவாக அந்த தாத்தா காலத்து திமுக யூடியூப் ரூட்டர்ஸ் இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணால் பேசுகிற இந்த மாதிரியான இழிப்பிறவிகள் மீண்டும் ஆட்சியில் அமையும் போது இவர்களது கொட்டத்தை அடக்க முடியாமல் இவங்க இன்னும் எந்த அளவுக்கு இன்னும் வீரியமாக செயல்படுவது போல அனைவரையும் இழிவுபடுத்துவாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நம்ம இதை பதிவு செய்கிறோம். ஒரு தனித்த முறையில் எந்த ஒரு அரசியல் கட்சியுடைய சித்தாந்தம், கொள்கை, தலைவர்கள் எதையும் எடுக்காமல் முழுக்க முழுக்க அனைவருமே இதுதான் நமக்கான அரசியல்னு புரிய வச்சு இத்தனை பேரை கூட்டம் கூட்டி ஒரு தலைவர் கொண்டு போகிறாருன்னும் போது அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க முடியாமல் அந்த தனிப்பட்ட நபரை ஏதாவது ஒன்று அவருடைய கேரக்டர் கேவலப்படுத்திடணும்னு நினைக்கிற இந்த மனநிலையே போதும் திராவிடம் நம்மை கண்டு அஞ்சுகிறதுங்கிறத நம்ம இலகுவாக புரிஞ்சுக்கலாம்.